அவன் என்ன லவ் பண்றானா இல்லையான்னு புரிய மாட்டேங்கிறா. அவன் மனசை புரிஞ்சுக்க ஒரு வழி சொல்லு. மச்சான், அந்த திமிர் பிடிச்சவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பூஜா தான் தூக்கணும். மான ரோஷத்தோட வாழணும்னா அவளை மறந்து. எனக்கு மான ரோஷம் முக்கியம் இல்ல, உமாதான் முக்கியம். அவன் மனசு தெரிஞ்சுக்க ஒரு செட்டப் பண்ணி கொடுறா. உன் தலையெழுத்த யாரு மாத்த முடியும்? ஒரு செட்டப் ஒரு வழி சொல்றா. சொல்றேன் மச்சான். அசோகவனத்தில் இருக்க சீதைக்கு ராமர் என்ன செஞ்சாரு? போல விட்டார். அதே மாதிரி உமாவுக்கு நீ லவ் லெட்டர் எழுதி அனுப்பு. பரவாயில்லடா, ராமாயணத்துல கூட நல்ல நல்ல விஷயங்களா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு. என்கிட்ட சொல்றேன். இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு சொன்னாலும் மூளையே கிடையாது. இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு நேரம் சொன்னாலும் புரியாது. உன்னை திட்டடா இனிமேதான். புலி மூட்டை மாதிரி அன்சைட்டா பொம்பளைங்க தெரிகிற இந்த காலத்துல 34, 28, 36 ஒரே சைஸோடு நிரந்தரமாக அலையும் உனக்காக, உன் காதலுக்காக, உன் கிடைக்கன் பார்வைக்காக காத்துக் கொண்டிருக்கும், ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் நிகழ்கால காதலன், வருங்கால கணவன் ராம்குமார். ராம்குமார், கங்க்ராச்சுலேஷன். உனக்கு உமாவுக்கு கல்யாணம் அரைஞ்சு பண்ணலாம். ஒரு என் பேருக்கு பதிலா ராம்குமார். நீ சாரி என்னம்மா இது? ப்ராப்ளம் வேணும், ப்ராப்ளம் வேணும் நானும் கேட்டிருந்தீங்களே. என்ன தைரியம் என்ன? எனக்கு அவன் லவ் லெட்டர் எழுதுவாப்பா. என்னம்மா இது தப்பு? முறைமாப்பிள்ள முறையோட எழுதியிருக்கான். நான் கூட அவனை என்னமோ நினைச்சேன். லவ் லெட்டர் பிரமாதமா எழுதியிருக்கானே. சர்டிபிகேட்டா ரொம்ப தேவை. உங்க வயிறு பட்டி நிறுத்திக்கிட்டு இருக்கு. வயசு இருக்கு, என்னமா பிரயோஜனம்? அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஏமாளியை கண்டு கடுதாசியோட விட்டான். அவன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வனா? பிருத்திவிராஜ் சம்யுக்த குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி உன்னை கூட்டல தூக்கிட்டு போய் தாலியை கட்டு. ஐயோ கண்ணா பின்னாடி பேசாதீங்க. நான் உங்க பொண்ணு. ஐயோ மாப்பிள்ள வர்றான். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணு. மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. மாட்டீங்களா? மரியாதை ரொம்ப படமா இருக்கு. வீட்டு வச்சு வரைய போறாங்க. என்ன மாப்பிள்ள தனியா புலம்புறீங்க? தப்பாச்சே. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என்னது? என்ன நடக்கிறீங்க? கேட்கறீங்க? லெட்டரை படிச்சேன். ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறீங்க. விடாதீங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். வந்தவங்க மாமா இவர் மாமா. மாமா ரொம்ப ரொம்ப மக்குன்னு என்ன எங்கிரும் புரிஞ்ச ஒரு பத்தியா நைசா ஒதுங்கிட்டார். மதுரை அந்த லவ் லெட்டர் படிச்சியா? எப்படி இருந்தது? மனசுக்குள்ள இதுக்கு ஒரு பதில் உடனே வாங்கி நடத்தினாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்றது பத்தி என்னமோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசலே நின்றுட்டு போய் பதில வாங்கிடான்னு சொல்லி அமிச்ச மாதிரி சொல்றேன். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லது. எப்படி நானே சுயமா வந்திருக்கேன். ஒரு நல்ல பதிலா கொடுத்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்டா போயிடலாம். செட்டில்மெண்ட் எல்லாம் உடனே எப்படி பண்ணிட முடியும்? என்ன எப்ப பண்ணுவேன்? மேலதாளத்தோட மங்களகரமா பண்றேன். மங்களகரமா? மேலதாளத்தோட நல்ல ஃபேமஸ் செட்டா ஏற்பாடு பண்ணும். ஃபேமஸ் செட்டு நாளைக்கு